ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது சிந்துஸ் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆமை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஆமை புகுந்த வீடு விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான விளக்கம் அதுதானா? 3 விதமான ஆமைகளை தான் அது குறிக்குது. கல்லாமை, இயலாமை, முயலாமை. அதாவது கல்வி இல்லாத சோம்பேறித்தனமாய் முயற்சியற்ற தன்மைகளை எந்த வீடு கொண்டு இருக்கோ அந்த வீடு முன்னேறாது அப்படிங்கிறது அதோட பொருள். அதே மாதிரி நிதானமா பொறுமையா செயல்படும் மனிதர்களை பார்த்து ஆமா மாதிரி அசைஞ்சு வர்றான் பாரு அப்படின்னு சோம்பேறித்தனத்திற்கு உதாரணமா சொல்லுவோம். ஆமையின் புத்தி கூர்மை, செயல்திறன் பற்றி ஆமை முயல் கதை சிறப்பாக விளக்கி இருக்கும். அந்த அளவு ஆமை பழம்பெருமை வாய்ந்தது. நிலத்திற்கும் கடலுக்கும் மரபு ரீதியான தொடர்பை பல்லாண்டு காலமா தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறது. வழி தவறிய கடல் பயணிகளுக்கும் மீனவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் உள்ள ஒரே உயிரினம் ஆமை. ஆமை என்பது ஊர்வன, அதாவது ரெப்டைல்ஸ். அவற்றின் உடலில் முதுகு புறத்தில் உள்ள தனித்துவமான குருத்தெலும்பு ஓடு ஒரு கவசம் போல செயல்படுகிறது. ஆமைகள் மொத்தம் 356 இனங்கள்னு சொல்லப்படுது. ஆமைகள்ல சில பிரிவினை கொண்ட இனங்கள் ஜுராசிக் இடைக்காலம் முதலே இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இது ரெப்டைல்ஸ் ஊர்வனத்தில் பாம்பு முதலை இனங்களுக்கும் மூத்த உயிரினமாக கருதப்படுது. ஆமைகள் கோல் பிளட்டட், அதாவது குளிர் இரத்த விலங்குகள் ஆகும். அதாவது இவற்றின் உடல் வெப்பநிலையை சூழலுக்கு ஏற்ப இவற்றால் மாற்றிக்கொள்ள முடியும். இது அம்னியோட்டிக் வகையை சேர்ந்தது. அதாவது கருவை சுற்றி இருக்கும் ஒரு வகை ஜவ்வு, இதற்கு அம்னியோன் என்று பெயர். அதே வகையை சேர்ந்த மற்ற விலங்குகளான ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள், அதாவது ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் போல இவை காற்றை சுவாசிக்கின்றன. மேலும் ஆமைகள் நீருக்குள்ளேயோ நீரை ஒட்டியோ வாழ்ந்தாலும் நீருக்கடியில் முட்டையிடாமல் தரையிலேயே வந்து முட்டையிடுகின்றது. ஆமைகள் பருவம் அடைய பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. சில ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் முட்டையிடுமா. ஆண்டுதோறும் முட்டையிடுவது இல்லை. சில ஆமை இனங்கள் சுற்றுச்சூழல் வெப்பத்தை கொண்டு முட்டையில் இருக்கும் கருவின் பாலினத்தை தானே முடிவு செய்கிறது. வெப்பம் அதிகமாக இருந்தால் பெண் ஆமையும், குறைவாக இருந்தால் ஆண் ஆமையும் பிறக்கின்றது. பெண்ணாமை முட்டையிடுவதற்கு வாழ்வில் ஒரே ஒரு இடத்தை தான் தேர்வு செய்கிறது. கடல் நீரில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்தில் தன் உடலில் உள்ள துடுப்புகளின் உதவியால் சின்ன குழிகளை தோண்டி முட்டையிடுகிறது. ஒரு முறை முட்டையிடுற இடத்தையே பல முறையும் தேர்வு செய்கிறது. ஆமை அடைகாக்கும் காலம் 60 முதல் 120 நாட்கள் வரை நீடிக்கும். பின் குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியேற வரத் தொடங்கும். குஞ்சுகளுக்கு கார்னிக்கல் எனப்படும் தற்காலிக பல் இருக்கும். அதை பயன்படுத்தி முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு மெதுமெதுவாக வெளியே வரும். பல குஞ்சுகள் பொரித்தாலும் அவை அனைத்தும் உயிர் வாழ்வதில்லை. பல பறவை மற்றும் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுகின்றன. 2 முதல் 5% குஞ்சுகள் மட்டுமே முதிர்ச்சியை பெறுகின்றன. அந்த ஆமை குஞ்சுகள் தாங்களை தங்களே கவனித்துக் கொள்கின்றன. அவை அன்னையால் வளர்க்கப்படுவதில்லை. ஆமையின் உடல் உறுப்புகள் அவ்வளவு சீக்கிரம் பழுதாகாது. 100 ஆண்டு ஆன ஆமைகளின் ஈரல், நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் அவை இளம் ஆமைகளின் உறுப்பை போலவே இருந்துள்ளது. ஆகவே ஆய்வாளர்கள் நீண்ட வாழ்நாளை பற்றி அறிந்து கொள்ள இவற்றின் மரபணுக்களை இன்றும் ஆராய்ந்து வருகின்றனர். ஆமை பகலில் சுறுசுறுப்பாக இரை தேடும். அதன் உணவானது அதன் வாழும் இடத்தை பொறுத்தே அமையும். நீர்வாழ் ஆமை தாவரங்கள், சிறிய பூச்சிகள், சிறிய மீன்கள், நத்தைகள் மற்றும் அரிதாக இறந்த கடல் விலங்குகளையும் உணவாக கொள்கின்றன. ஆமையின் விசித்திரமான வரலாறு. திரவ சிறுநீரை வெளியேற்றுவதற்கு பதிலாக யுரேட்களாக, அதாவது அரை திட பொருட்களாக வெளியேற்றுகிறது. இது நீண்ட காலத்திற்கு
தண்ணீரை தக்க வைக்க உதவுகிறது. ஆமைகள் திடமாக தரையில் நடக்க ஏற்ற நெடுவரிசை போன்ற பின்னங்கால்களையும் யானை போன்ற முன்கான்களையும் கொண்டுள்ளது. கூர்மையான நகங்களை கொண்டுள்ளது. அவை துளைகளை எளிதில் தோண்டி வெவ்வேறு நிலப்பரப்புகளை கடக்க உதவுகிறது. ஆமை கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் வரை வாழ்ந்ததாக அறிக்கைகள் உள்ளன. உதாரணம், ஹாரியட் என்ற பெண்ணாமை 1835ஆம் ஆண்டு சார்லஸ் டார்வின் தனது பயணங்களின் போது அதை கண்டுபிடித்தார். பின் அதனை வனவிலங்கு நிபுணர் ஸ்டீவ் இர்விடம் ஒப்படைத்தார். முடிவில் 2006இல் அது இறந்தது. சுமார் 175 ஆண்டுகள் அது வாழ்ந்துள்ளது. ஆமைகள் பெரும்பாலும் நீருக்குள் இருந்தாலும் மூச்சுவிட அவை நீருக்கு மேலே அவ்வப்போது வந்து போகும். அதன் இனத்தை பொறுத்து ஒரு ஆமையால் 1 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை நீருக்கடியில் இருக்க முடியும். ஆமைகள் குளோக்கியா எனும் உடலின் பின்துளையில் உள்ள பாபில்லோ எனப்படும் உறுப்பின் உதவியால் இவை மீன்களை போன்று நீரில் கரைந்து இருக்கும் ஆக்சிஜனை சுவாசிக்க எடுத்துக்கொள்கிறது. இன்று ஆமை பல மனிதர்களால் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகிறது. நெகிழி, அதாவது பிளாஸ்டிக் கண்டுபிடிப்பதற்கு முன்பே கண்ணாடியின் சட்டகம், அதாவது ஃப்ரேம் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஓடுகள். சில நாடுகளில் ஆமைகள் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆமையை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். இனிமே ஆமையை பற்றி நம்ம ஏதாவது ஏளனமாக பேசுவோமா? எவ்வளோ திறமைகளை தன்னுள்ள அடக்கிக்கிட்டு எவ்வளவு வருஷம் நீண்ட ஆயுட்காலம் கொண்டு அது எவ்வளவு அழகாக வாழுது. இந்த மாதிரி நிறைய விலங்கினத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.